யூனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம். தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம். சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள். உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யூனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு 10 மணிக்கு மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. மிக சரியாக நீங்க பார்த்த பிரகாரம் ஒவ்வொரு நாள் யூனிவர்சல் ஆலயம் தன்னுடைய வேலையை மிக சரியானதாய் பல மக்களுக்கு உதவி செய்யும் விதத்திலே நாங்கள் எங்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறோம். மக்களை உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிக்காக ஒவ்வொரு நாள் குறிப்பாக பிரித்தெடுக்கப்பட்டதா இந்த இடத்துல இருக்கிறது. தேவனுடைய வழி நடத்துதல் உங்களுக்கானதா இந்த இடத்துல கிடைக்கும்படியாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையானதை அதி அற்புதமானதாய் ஆசீர்வதிக்க இந்த இடத்துல விரும்புகிறார். மக்களை மறக்காதீங்க, இந்த மாதத்தினுடைய கடைசி தேதியில இருக்கிறோம். நாளை இந்த புது மாதத்தினுடைய முதல் தேதியிலே நாம் இந்த இடத்துல இணைய போகிறோம். இந்த முதல் தேதியிலே நாம் செய்ய போகிற இந்த மிக முக்கியமான காரியம் என்னன்றது பாருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை தினம் நீங்கள் இந்த விசுவாசத்தினுடைய கூக்குரலிலே எங்களோடு கூட இடத்தில் ஒன்றிணைந்து போகிறீர்கள். யாருக்காக இந்த கூக்குரல்? நம்முடைய தேசத்திற்காக. the cry out for our nation. தேவன் இந்த இடத்துல நம் தேசத்திற்கான இந்த விசுவாசத்தினுடைய கூக்குரலானதை செய்ய இந்த வாய்ப்பானதை கொடுத்திருக்கிறார். இங்கு அவருடைய வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது போல, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்களுடைய தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். இதுதான் தேவன் நம் எல்லோரிடத்துல இருந்து மிக சரியாக இந்த இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு செயலானதா இந்த இடத்துல இருக்கும். நாம் கூக்குரல் செய்ய வேண்டியது அவசியமானது. எப்படி ஒரு பிரச்சனையிலே நாம் இந்த இடத்துல சிக்குண்டு போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கையை இந்த இடத்துல காப்பாற்றிக் கொள்ள நாம் இந்த இடத்துல எல்லா முயற்சி செய்வோமோ, இன்னொருவருடைய கவனத்தை ஈர்த்து நமக்கு அவர் உதவி செய்ய முடியாது. அதே தான் நாம் செய்ய போறோம். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய வல்லமையால் நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய தேவைகள், நம்முடைய தேசம் எல்லோருக்காக இந்த விசுவாசத்தினுடைய சிறப்பான கூக்குரலை நாளை காலை 9:30 மணிக்கு நீங்கள் எங்களோடு இந்த விசுவாசத்தில் ஒன்றிணைந்து செய்ய வரவேற்கப்படுகிறீர்கள். மக்களே, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். நாம் அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்டவராய் இருக்கிறோம். நம் விசுவாசத்தை அவரிடத்துல வெளிப்படுத்தும் பொழுது, நம்மை தாழ்மைப்படுத்தி அவரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அவர் பரலோகத்திலிருந்து கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த விசுவாசம் தான் இன்று பல குடும்பங்களை, பல மக்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடியதா இந்த இடத்துல இருக்கிறது. பாஸ்டர், உண்மையாக நான் ஜெபிக்க வேண்டியது அவசியமா? என்னை தாழ்த்தி தேவனை நோக்கி நான் விண்ணப்பம் வைக்க வேண்டியது முக்கியமானதா? மிக முக்கியமானது. குறிப்பாக நீங்க யார் தாயாரா இருக்கீங்களோ நீங்க புரிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய பிள்ளைகளுக்காய் நீங்கள் இந்த இடத்தில் முறையிட வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த சாட்சியை பார்க்கும்பொழுது நீங்க இந்த இடத்துல தெளிவாக பார்க்க முடியும்.
தேவன் நம் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவரா இருக்கிறார். நீங்க ஒருவேளை சலித்து போனவரா இருக்கலாம், உங்களுடைய விசுவாசத்திலே நம்பிக்கை இழந்து போன ஒருவரா இருக்கலாம், அல்லது என்ன செய்யறீங்களோ அது இனியும் செய்ய உங்களுக்குள்ள விருப்பம் இல்லாது இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய கவனத்தை ஈர்க்க உங்கள் செயலை செய்தால் தேவன் பதில் கொடுப்பார். அது எப்படி நடந்தது? இந்த நபருடைய வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சி பாருங்க. இந்த நபர் எப்படி தன்னுடைய மகனுக்காய் போராடினார், தேவன் எப்படி உதவி செய்தார், சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. நான் எல்லாம் மீறி யூனிவர்சல் ஆலயத்தில் திருட வந்தேன். அங்கிருந்த பாஸ்டருக்கு தெரியும் நான் திருட வந்திருக்கேன்ட்டு. அந்த நேரத்தில் அவர் தப்பிக்கணும்னு நினச்சாரு. அவருடைய சட்டையை பிடிச்சி நான் அடித்து கீழே தள்ளிட்டேன். அவருடைய டையை பிடிச்சி இழுத்து அந்த பாஸ்டரை மூச்சு திணற வச்ச ஆல்டர் வேலை. இதில் மோசமானது என்னன்னா, என்னுடைய அம்மா இந்த சர்ச்சினுடைய மெம்பர். இப்போ என் நிலைமை யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல நான் வரவேற்கப்பட்டனோ, எந்த இடத்துல என் முழு வாழ்க்கை அழுக்கப்பட்டதா நான் போயிருந்தனோ என்னோட எல்லாம் புரிந்து கொள்ளுதலோடு, அந்த இடத்துல நான் இந்த அவமானத்தை கடந்து செல்லணும். இந்த அவமானத்து நிமித்தமா என்னுடைய மகன் ஆலயத்துக்குள்ளாக வந்து போதகருடைய உயிரை எடுக்கிற அளவு முயற்சி செஞ்சிருக்கான். என் மகன் ஆலயத்திலே வளர்க்கப்பட்டான். என் மகன் சிபிசியில் ஒரு அங்கமா இருந்தான். அவனுக்கு ஆவிக்குரிய அக்கறையானதை நாங்கள் கொடுத்துருந்தோம். தேவனுடைய வார்த்தையை தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு இருந்தது அவனுக்கு. எப்பவுமே நான் அவனை தேவனுடைய பிரசன்னத்துல வளர்த்துருக்கேன். நான் மருத்துவமனை மேலாண்மையில பயிற்சியானதை பெற்றிருந்தேன். ஜேர்னலிசம்ல இருந்தேன். இப்போ நான் எடிட்டருக்கு கூட பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். நான் எல்லா விதத்திலையும் முயற்சியானதை செஞ்சேன் என்னுடைய மகனை இந்த உலகத்துல இருந்து பாதுகாக்க. ஆனா அது எதுவுமே வேலை செய்யல. ஏன்னா அப்போ ஒரு நேரமானது வந்து நான் கற்றுக்கிட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு தெரிய வந்தது என் மகன் போதைப் பொருள் பயன்படுத்துகிறான்னு. அந்த நேரத்தில் என் கால்கில் இருந்த பூமி விலகின மாதிரி இருந்தது. நான் ரொம்ப பரிதவிப்பாக இருந்தேன். அப்போ நான் வீட்டுக்கு போய் அவன்கிட்ட பேச இருந்தேன். ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் முழங்கால் படியிட்டு அவன்கிட்ட கேட்டேன். அப்போ என் மகன் என் கரம் பிடித்து என்னை எழுப்பி என் கண்ணை பார்த்து அப்போ சொன்னான், ஆமாம் நான் போதைப் பொருள் பயன்படுத்துகிறேன், அதுதான் எனக்கு வேணும். அந்த நேரம் தொடங்கி இந்த சூழ்நிலையை நான் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. நான் அவனுக்காக இதை கடந்து போனேன். நான் பல வீட்டு முகவரிகளை மாற்றினேன். அப்போ கூட அவனை வந்து கைது செஞ்சாங்க. எப்போ நான் சின்ன தப்பானது பண்ணிகிட்டு இருந்தேன், சின்ன திருட்டு பண்ணிக்கிட்டே இருந்தேனோ, இந்த சமயத்தில் ஒருத்தர்கிட்ட நான் கன்று பெற்றுக்கொண்டேன். அந்த கன்னை வச்சுட்டு நான் பெரிய திருட்டானது செய்ய ஆரம்பித்தேன். ஸ்டோரில், அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் பங்க்கில். அந்த அளவுக்கு நான் கல் நெஞ்சக்காரனாக மாறினேன் திருட்டு காரியத்தில். அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டவனாக இருந்தேன். அதாவது குட் மார்னிங் கூட சொல்கிறது கிடையாது, குட் ஆஃப்டர்நூன், குட் நைட் அந்த மாதிரி கூட நான் சொல்கிறது இல்லை. இந்த திருட்டு காரியத்தில் நான் யாரை விசாரிக்கல, நல்லதா கெட்டதை யாரை காயப்படுத்துகிற தெரியல. அந்த அளவுக்கு கல் நெஞ்சக்காரனாக நான் மாறிட்டேன். ஒரு குறிப்பு எப்பெல்லாம் கைது செய்யப்படுறானோ அவன் சொன்னான், அம்மா ஒரு வழக்கறிஞரை பாருங்க என்னை வெளியே எடுக்க, நான் மாற போகிறேன். நாங்கள் எல்லாத்தையும் ஆயத்த பண்ணி ஒரு வழக்கறிஞரை பார்த்து அவனை வெளியே எடுப்போம். வெளியே வந்த அதே நாள் அவன் திரும்பவும் அந்த நண்பர்களோடு போய் சேர்ந்திருப்பான். அதே நாள் நான் அதனால ரொம்பவும் பாதிக்கப்பட்டேன். ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் ஆலயத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கேன், நான் ஆலயத்தில் கலந்துக்கிறேன், என் தசம பாகத்தையும் காணிக்கையும் நான் திருப்புறேன். அநேக முறை அவன் என்னுடைய பைபிளில் போய் பார்த்துருக்கான். என் வேதாகமத்தை திறந்து அந்த என்வலப்புக்குள்ள என்ன மதிப்பானது நான் எவ்வளோ வச்சிருக்கேன்னு பார்ப்பான். அநேக முறை இதை செஞ்சுருக்கான். நான் இதை அநேக முறை பார்த்துருக்கேன். வீட்டுக்குள்ளே இருந்து என் பொருளை எடுத்துகிட்டு போய் விற்கிறது, வீட்டுக்குள்ளே இருக்க பொருளை எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் உடைக்கிறது. இதனால் நான் எங்கே தங்கிட்டு இருந்தனோ அங்கேருந்து வெளியேற்றப்பட்டிருக்கேன். இந்த நடவடிக்கைனால அவன் ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப விபரீதமானவனாக இருந்தான். வீட்டுக்குள்ளாக கன் எடுத்துட்டு வந்தான். மொத்தம் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருப்பீங்க? 10 வருஷத்துக்கு மேலா பாஸ்டர். நான் ரொம்ப கஷ்டத்தை கடந்து போயிருக்கேன். நான் நிறைய அழுதுருக்கேன். எனக்குள்ளாக ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவியானவரோட முக்கியத்துவம் அவர் தான் நம்மளுடைய அடித்தளமா இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் தான், அவர் தான் என்னுடைய ஆதரவா இருந்தார். அவர் தான் நம்மளுடைய அமைப்பா இருந்தார். எப்பவுமே ஜெபிப்பேன். காலைல எழுந்த உடனே அவனுடைய வாழ்க்கையை தேவனுக்கு நான் அர்ப்பணிப்பேன். நான் அதை பார்க்கணுன்னா கூட என்னுடைய மகன் வெகு தொலைவில் இருந்தால் கூட என் கரங்களை நான் நீட்டி அவன் பேரை நான் சொல்லி இயேசுவின் நாமத்தினால நான் அவனை ஆசீர்வதிச்சிருக்கேன். நான் அதிகமாக ஜெபிப்பேன். நான் எந்த அளவு அதிகமாக நான் ஜெபிக்கிறேனோ
ஆனால் அந்த அளவு எந்த ஒரு மாற்றத்தையும் நான் பார்க்கல. ஏன்னா எப்பவுமே கெட்ட செய்தியானது வந்துட்டே இருந்தது. அங்கே பாருங்க உங்களுடைய மகன் திருடிட்டான், இங்கே பாருங்க என்னுடைய மகன் போதைப் பொருள் பயன்படுத்திட்டு இருந்தான், நான் எப்போ ஆலயத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கணும். சில நேரத்தில் அவன் சட்டை இல்லாமல் இருக்கிறத பார்த்துருக்கேன். இரவில் என்னுடைய மகன் ஒரு ராட்சசம் மாதிரி மாறிடுவான். அப்போ தான் எனக்கு அங்கே ஒரு ஐடியா கிடைச்சது. நான் என்ன செய்யணுன்ட்டு என்னுடைய கசினோட அவரோட சேர்ந்து அவனை கூப்பிட்டு சொல்லியிருந்தேன், வா நம்ம வந்து சர்ச்சை வந்து திருடலாம். அப்போ அவன் சொன்னான், எந்த சர்ச்சு? அப்போ நான் சொன்னேன், யூனிவர்சல் சர்ச்சு தான். உங்கள் அம்மா தான் அங்கே போகிறாங்களே அப்படின்னா. இப்போ நான் சொன்னேன், யூனிவர்சல் சர்ச்சில் தான் நம்ம கொள்ளையடிக்கிறோம். அப்போ தான் அது நடந்தது. நான் எல்லாம் மீறி சர்ச்சுக்குள்ளே போனேன். அப்போ அந்த நேரம் பாஸ்டருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இப்போ நான் ஆஃபீஸருடைய கதவை திறந்தனோ அவர் ஓட பார்த்தாரு. எப்போ அவர் ஓட பார்த்தாரோ நான் என்ன பண்ண, அவருடைய சட்டையை பிடிச்சி இழுத்து ஓடக்கூடிய அந்த நேரத்தில் ஆல்டர் மேலே அவர் விழுந்தார். அப்போ தான் நான் அந்த பாஸ்டருடைய டையை பிடிச்சி இழுத்து அவருடைய கழுத்தை நெரிச்சு மூச்சு திணற வச்சு அந்தளவுக்கு காயப்படுத்தினேன். அவருடைய முகம் மாறிச்சு. நான் இன்னும் அவரை வந்து கழுத்து நெரிச்சேன். அப்போ அந்த சமயத்தில் இந்த சத்தம் கேட்டுச்சு, இந்த மாதிரி பண்ணாத, இது செய்யாத, இது நிறுத்து. அப்போ அவர் அங்கே போக சொல்லி அங்கே இருக்க சொல்லி நாங்கள் வந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டோம். எப்போ இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததோ அந்த நேரத்தில் அவமானத்தையும் வலியுமே ரெண்டுத்தையுமே கலந்து நான் கடந்து சென்றேன். எனக்கு தைரியமே இல்லை பாஸ்டர்கிட்ட போய் பேசுறதுக்கு. எப்படியோ இந்த கதை முடிவுக்கு வந்தது. வெளிச்சத்தில் வந்ததுனால சில மக்களுக்கு தெரிய வந்தது. அந்த நேரத்தில் நான் ரொம்பவும் அவமானத்தை கடந்து சென்றேன். அப்போ எனக்கு அவமானமாக இருந்தது, வந்து பேசக்கூட அவமானமாக இருந்தது. இதுதான் உண்மை. அப்போ உனக்கு ஞாபகத்தில் வரலையா நீ சர்ச்சில் பலமாக இருந்த, சீரியஸாக இருந்தேன்ட்டு? எனக்கு ஞாபகத்தில் இல்லை. முன்னாடி பழைய மனுஷனாக இருந்திருந்தேன்னா நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன். நான் போனேன், மன்னிப்பு கேட்டேன்னு மன்னிச்சிருங்க. எப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேனோ அவன் உச்சத்துக்கு போயிட்டான்னு, அந்த நேரத்தில் என்னால் இனிமேல் எதுவுமே செய்ய முடியல. நான் ஏற்கனவே ஜெபிச்சிட்டேன், தொடர் சங்கிலி ஜெபம் செஞ்சிட்டேன், அவனுக்காக பொருத்தனைகளை செஞ்சிட்டேன், அவனுக்காக நான் உபவாசம் இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், இல்லை இன்னும் அதிகமாக எதனா ஒரு பெரிய விஷயத்த நான் செய்யணும். அந்த நேரம் தான் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. அப்போ நான் பீடத்தை பார்த்து சொன்னேன், என் தேவனே நான் என்ன தியாகம் செய்ய போகிறேன்? யாரும் எதுவும் சொல்ல, ஆனால் இங்கிருந்து வந்தது, என்னுடைய சிந்தனையில இருந்து என்னுடைய இருதயத்திலிருந்து வரும்பொழுது அப்போ நான் சொன்னேன், ஆமாம் இதுதான் நான் செய்ய போகிறேன். அவ்வளோதான். நான் பீடத்துக்கு மேலே ஏறும் பொழுது நான் அண்ணால் போல ஏறினேன். என்னோட உண்மையான தியாகத்தோடு. என்னுடைய தியாகம் ஆத்மாவை அடையாளப்படுத்துது, மகனுடைய ஆத்மாவின் ரட்சிப்புக்காக. தியாகத்துக்கு பிற்பாடு மோசமான விஷயங்கள் நடந்தது. பிற்பாடு அவர் மனைவியை பார்த்தாரு, அங்கே பிரச்சனை அதிகமாச்சு. எப்போ என்னுடைய மனைவி ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தாங்களோ, எப்போ அவங்க பலமாக இருந்தாங்களோ, தொடர்ந்து கீழ்ப்படிஞ்சாங்களோ, அவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு போவாங்க. அவங்க எப்போ வீட்டுக்கு திரும்ப வருவாங்களோ அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தர் வருவார் இவாஞ்சலிசம் பண்ணுறவர் நம்ம வீட்டுக்கு உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு. அந்த நபர் வந்தார், என்னை கூப்பிட்டாரு ஆலயத்துக்கு வரும்படி. அப்போது அது கொரோனா காலமாக இருந்தது. அந்த சமயத்தில் தான் அங்கே நான் வந்தேன். அப்போ ஆன்லைன் மீட்டிங்கில் பிஷப் சிரிஜ் கோரிஷோ அவருடைய மீட்டிங் பார்த்தேன். அப்போ அந்த மீட்டிங்கில் நான் கலந்துக்கிட்டேன், ஒரு அப்பத்தை ஆயத்தப்படுத்தும்படி. அப்போது அந்த மீட்டிங்கில் பிஷப் சிரிஜ் கோரிஷ் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் உங்கள் வாழ்க்கை தவறான ஒரு நடத்தையோடு வாழ்கிறீங்கன்னா, நீங்கள் இப்படியா மரித்து போனால் உங்கள் ஆத்மா நரகத்துக்கு போகும். அப்போ எனக்குள்ளாக ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது, எனக்குள்ளாக அந்த ஒரு பயம் இருந்தது. அடுத்த நாள் ஆலயத்துக்கு போன பாஸ்டர்கிட்ட பேசினேன். அப்போ பாஸ்டர் எனக்காக ஜெபிச்சார், எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு. அப்போ அந்த நேரம் நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். அந்த சமயத்தில் தான் நான் வந்து பிஷப் பசேதுவுடைய செய்தியை கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இது போல் யார் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவராய் இருக்கிறார்களோ அவர்கள் அவருடையவர் அல்ல. அப்போ அந்த வசனம் எனக்குள்ளாக ஒரு யோசனையாக இருந்தது. நான் அந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போக விரும்பலை. நான் திரும்ப ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன், நான் திரும்ப உபவாசம் இருக்க ஆரம்பித்தேன், பொருத்தனை பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் பொருத்தனைகளும் நிறைவேற்றினேன். அப்போ அந்த ஒரு நாள், அதை 10வது தேதியில் 10வது மாதம் 2022 நான் நேர்மையாக தேவனோடு கூட இருந்தேன். நேரம் நான் ஜெபம் பண்ணல, ஆனால் உண்மையாக ஆண்டவரோடு கூட பேசினேன். சொன்னேன், என் ஆண்டவரே. அப்போ நான் பார்த்த மசேது பேசிக்கிட்டே இருந்தார்.
யார் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவராக இருக்காரோ அவருடையவர் அல்லன்ட்டு நான் சொன்னேன். அப்போ உம்முடைய ஆவி இல்லாமல் இருக்க எந்த நேரத்தில் என்னால் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போக முடியும்? எனக்கு இந்த பழைய வாழ்க்கை தேவையில்லை. நான் விரும்புகிற திரும்ப உம்மோடு கூட இருக்கணும், ரொம்ப பலமா. எனவே அந்த நேரம் பரிசுத்த ஆவியை எனக்கு கிடைத்தார். எனக்குள்ள ஒரு சந்தோஷம், ஆனந்தம், அந்த ஒரு உறுதி. அந்த உறுதி எப்படி சொல்கிறதுனா, எந்த ஒரு மியூசிக் சத்தம் இல்லை, எந்த ஒரு உணர்வு இல்லை, ஒரு உறுதி மட்டும் இருந்தது, பரிசுத்த ஆவி என் கூட இருக்காருன்ட்டு. இந்த மகன் பொருத்தனையின் மகன். இன்னைக்கு நான் எதுக்குமே வருத்தப்படுறதில்லை. உண்மையாகவே பீடமானது வேலை செய்யுது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை நான் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய குடும்பமும் அவர்களும் ஆண்டவருடைய பீடத்தின் மேலே இருக்காங்க. என்னுடைய பசங்களும், என்னுடைய 2 பசங்க விவைஜியில் இருக்காங்க, இன்னொரு பையன் யூடிஎஃப்ல இருக்காரு. நான் இன்னைக்கு பிசாசை எதிர்த்து நான் போகிறேன். இது பீடத்தில் நடந்தது. எந்த பீடத்துக்கு அவன் போய் போதர்களுடைய வாழ்க்கையை எடுக்க முயற்சி பண்ணானோ அதே பீடத்தில் நான் ஏறி அவனுடைய ஆத்மாவை தியாகம் பண்ணேன். அதே பீடத்தில் இன்னைக்கு ஏறி அவன் தேவனுடைய வார்த்தையை சொல்றான். அதே பீடத்தில் ஏறி தேவனுடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்றான். அதே பீடத்துல தான் பொதுடைய வாழ்க்கை எடுக்க முயற்சி பண்ணா அந்த பீடம் வரவேற்றது அவனை. மிக சரியாகும். இதே விசுவாசத்திலே நாளை நாம் காலை ஆலயத்திலே ஒன்றிணை போகிறோம். நீங்க எந்த இடத்துல இருந்து நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. ஆனா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம் என்ன என்பதை உங்களால் கண்டறிய முடியுமானால் கண்டறியுங்கள். உங்களுக்கு தெரியுமானால் நாளை இந்த கூட்டத்தை தவற விடாதீர்கள். காலை 9:30 மணிக்கு நீங்கள் எங்களுடைய மிக சிறப்பான விருந்தாளிகளாய் வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய விசுவாசத்தை கனம் செய்கிற அதே விதத்திலே உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய விசுவாசத்தையும் கனம் செய்யும்படியாக என தேவன் நாம் அவரோடு ஏற்படுத்துகிற பொருத்தனையிலே கவனம் கொடுக்கிறவரா இருக்கிறார். அந்த பொருத்தனையிலே நம்முடைய வாழ்க்கையை அவர் இந்த ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். மக்களே, தேவன் மாறாதவர். அவர் உங்க வாழ்க்கையை அதி அற்புதமானதா இந்த மாற்ற விரும்புகிறார். நீங்கள் அவருக்கு இடம் கொடுத்தால் அவர் உங்களுடைய வாழ்க்கையின் மீது அதி அற்புதமான காரியத்தை செய்ய வல்லவராய் இந்த இருக்கிறார். தேவன் நிஜமாய் பொருத்தனைகளை இந்த கனம் பண்ணுகிறவரா இருக்கிறாரா? இங்கு நீங்க இந்த சாட்சியை பார்க்க நான் விரும்புறேன். ஒரு தெருவிலே சுற்றி கொண்டு ஒரு பிரோஜனம் இல்லாத இருந்த ஒரு வாலிபர் இன்று தேவனுடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்துகிறவரா இந்த மாறி இருக்கிறார். நிச்சயம் இந்த இது உங்க பலருடைய யோசனையா இருக்கலாம், லட்சங்களிலே சம்பாதிப்பது. ஆனா அது வெறும் யோசனையாகும், சிலர் உங்களுக்கு கனவாக மட்டுமே இருக்கிறது. ஆனா இந்த நபர் தேவனுக்கு எப்படி அனுமதி கொடுத்தார், இன்று இவர் வாழ்க்கை எப்படி மாற்றம் அடைந்ததா இந்த இருக்கிறது. நீங்களே இந்த சாட்சியை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். பிற்பாடு ஒன்றிணைந்திருப்போம். சரியா, என் வாழ்க்கையில நான் இப்ப இந்த நேரத்துல சொல்லக்கூடிய இந்த சாட்சியானது ரொம்ப ஒரு அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில நான் இந்த நேரத்துக்கு வந்துட்டேன். ஒரு மாசத்துக்கு சரியா சொல்ல போனேன், என்னுடைய சம்பாத்தியம் ஒரு மாசத்துல நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் வந்து 2500 ரூபாய் தான் என்னுடைய ஒரு மாசத்துக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பணமா இருந்துச்சு. நிச்சயமா இந்த பணமானது ரொம்பவும் என் கடையில் நான் ஒரு இடத்துல நிறுவனத்துல வேலையை செஞ்ச ஒரு மெக்கானிக் ஃபீல்டு, அந்த இடத்துல அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நான் இந்த சம்பாத்தியத்தை சம்பாதிச்சனோ எனக்கு ஒரு மாசத்துக்கு 2500 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அந்த 2500 ரூபாய் சம்பளமானது என் வாழ்க்கையில் நிச்சயமா ஒரு போதுமான ஒரு தொகையா இல்லை. இதை வச்சு என்னால் அதிகமான ஒரு செலவான செய்ய முடியாது. அந்த நேரத்துல வந்து எல்லா பொருட்களும் விலையானது அதிகமான ஒரு தொகையா இருந்துச்சு. என்னுடைய தொகையானது இந்த என்னுடைய கரங்களில் வரக்கூடிய இந்த பணத்து மூலியமா நான் என்ன பண்றது, என் வாழ்க்கையில நான் முன்னேற்றத்தை பார்க்கறது, என்னுடைய வாழ்க்கையில நான் வித்தியாசத்தை எப்படி பெறணும், ரொம்பவும் கஷ்டப்படுறது. ஏதாச்சும் ஒரு பதிலானது எனக்கு கிடைக்குமா, யாராச்சும் உதவியானது செய்யப்படும். இப்படிப்பட்ட ஒரு நபர்களும் தான் நான் என்னுடைய வாழ்க்கை நான் வாழக்கூடிய ஒருவனாக இருந்தேன். ஒரு நாள் ஒரு நபர் மூலியமா இந்த ஆலயமானது எனக்கு தெரிய வந்தது. இந்த ஆலயத்திற்குள்ளாக நான் வரும்போது யூனிவர்சல் ஆலயத்தில் நான் தெளிவாக நான் புரிஞ்சுக்கொண்டேன். ஒரு விஷயத்துலையும் நான் இந்த இடத்துல வரும்போது என் வாழ்க்கையானது மாறுறதுக்காக நான் இந்த கூட்டத்துக்கு நான் வர ஆரம்பிச்சேன். முதலாவது நான் என்னுடைய பண வாழ்க்கையை மாறணுன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் இந்த இடத்துல நான் வந்திருந்தேன். ஆனா இந்த இடத்துல வரும்போது நிச்சயமா ஒரு வித்தியாசத்தை நான் பார்த்துறேன். தேவனுடைய வல்லமையானது. ஏன்னா நான் பல ஆலயங்களுக்கு நான் போயிருக்கேன், பல இடங்கள்ல நான் போயிருக்கேன்.
ஆனா தேவனுடைய வித்தியாசத்தை நான் இந்த இடத்துல நான் பார்த்தேன். அந்த முதல் கூட்டத்திலேயே நான் படிப்படியா நான் இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிருந்தேன். தேவனுடைய வித்தியாசத்தும் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய பண வாழ்க்கையில முதலாவது ஒரு மாற்றமானதை நான் ஏற்படுத்தணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஆனா என்னுடைய பண வாழ்க்கையில நான் முதலாவது மாற்றத்தை நான் பெறணும்னா முதலாவது நான் மாறினா மட்டும்தான் என்னுடைய பண வாழ்க்கையில இந்த மாற்றமானது ஏற்படும் நான் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் தேவனுக்கு உண்மைத்தன்மையை நான் மாற ஆரம்பிச்சிருந்தேன். இந்த உண்மைத்தன்மைக்கான அர்த்தமானது நான் தேவனிடத்துல ஒரு பொருத்தனையானது ஏற்படுத்தினேன். தேவன் என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நான் உங்களுடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நீங்க மாத்தணும். என்னுடைய வாழ்க்கையில நீ இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தணும். நான் தேவனிடத்துல ஒரு உடன்படிக்கை செஞ்சேன். இந்த உடன்படிக்கையோட முதல் நான் செஞ்ச அந்த படியானது தசமபாகம். நான் தசமபாகத்துல எப்படி உண்மைத்தன்மையான ஒரு நபராக இருக்குன்னு நான் கத்துக்கிட்டேன். நான் வெறும் ஒரு வாயின் வார்த்தையில் என்னுடைய செயலை நான் செய்யல. தசமபாகத்தை நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். படிப்படியான ஒரு மாற்றமானது ஏற்பட்டுச்சு. நான் 2500 ரூபாய் சம்பளத்துல இருந்த ஒரு நபர் ஒரு இடத்துல எனக்கு 2வது ஒரு வேலையானது கிடைச்சு. அந்த இடத்துல ஒரு 5000 ரூபாய் சம்பளம் கிடைச்சிச்சு. அப்படியே ஒரு 8500 9000 ரூபாய் ஏறக்குறைய ஒரு 10000 ரூபாய் சம்பளம் வரைக்கும் இந்த வேலையானது கிடைச்சிச்சு. அந்த நேரத்துல நான் திங்கக்கிழமையானது கூட்டங்களை வரும்போது பண வாழ்க்கையில யார் நீங்க வித்தியாசத்தை நீங்க பார்க்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ தேவன் உங்களுக்கான இரட்டிப்பின் தனமான ஒரு பதிலை கொடுப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தையோட சொல்லியிருந்தாங்க. அந்த இரட்டிப்பின் தனமான ஆசையானதுக்கும் நிச்சயமா நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். தேவனு நான் இரட்டிப்பின் தனமான சம்பாத்தியத்தை பெறணும். இப்ப நான் என்ன பண்ணியிருந்தேன்னா தேவனிடத்துல ஒரு சவாலை ஏற்படுத்தணும். தேவனத்துல ஒரு உடன்படிக்கையானது தசம்பாகம் 10% தான் நான் கொடுக்க இருந்தேன். ஆனா அந்த நேரத்துல நான் 2%, அதாவது 20% தசம்பாகத்துல பிரிச்சு வைச்சேன். 10,000 ரூபாய் என்னுடைய கரங்களை சம்பளம் வரும்போது நான் அதுல இருந்து 2000 ரூபாய் பிரிச்சு வச்சேன். தேவன் இது என்னுடைய தசமபாகம், நான் உங்களுக்காக நான் இதை அர்ப்பணிக்கிறேன். இந்த தசமபாகத்தை அர்ப்பணிக்கிறதுக்கான காரணமானது நான் உங்களை எந்த அளவுக்கு நம்புறேன், நீங்க என்னுடைய பண வாழ்க்கை நிச்சயமா ஆசீர்வதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்பதான் தேவன் எனக்கான ஒரு யோசனையானது கொடுத்திருந்தார். நான் ஒரு வியாபாரத்தை திறக்க முடியாது. அந்த நேரத்தில் நான் திறந்த முதல் வியாபாரமானது ஒரு பிரெட் ஆம்லெட் கடை. இந்த பிரெட் ஆம்லெட் கடையில் எனக்கு எப்படி பிரெட் ஆம்லெட் போடணும், என்ன பண்ணணும் ஏதுன்றது தெரியாது. அந்த பிரெட் ஆம்லெட் நான் கடையில போகும்போது எனக்கு ஏறக்குறைய ஒரு 30,000 ரூபாய் ஒரு மாசத்துல சம்பளமா கிடைச்சு. முன்னாடி 10,000 ரூபாய், அதுக்கப்புறமே என்னோட சம்பாத்தியமானது 30,000 ரூபாவும் மாறி இருந்துச்சு. அதுக்கு அடுத்த ஒரு வியாபாரமானது நான் திறந்த ஒரு வியாபாரமானது தான் மீன் வியாபாரமானது நான் திறந்திருந்தேன். அந்த இடத்துல மீன் வியாபாரமானது நான் திறக்கும் போது என்னுடைய லாபமானது அப்படியே அதிகமாக ஆரம்பிச்சு. ஏறக்குறைய ஒரு 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் நான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக கடைசி வரைக்கும் நான் ஒரு மீன் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்துட்டு தான் இருந்தேன். ஆனா ஒரு சில நேரத்துல நான் தேவனிடத்துல இன்னும் அதிகமா கேட்ட ஒரு வார்த்தையானது, தேவனே நான் இந்த நேரமான சோர்ந்து போக விரும்புகிறேன். என்னுடைய பண வாழ்க்கை நான் இன்னும் அதிகமான ஒரு மாற்றத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். உங்களுடைய ஆலயத்தினுடைய பராமரிப்பு கட்டணத்துக்காக உங்களுடைய ஆலயத்தினுடைய வாடகை நான் செலுத்த விரும்புகிறேன். ஏன் எனக்குள்ள அந்த ஒரு யோசனையானது வந்துச்சுன்னா, எதுவுமே இல்லாத ஒரு நபரா 2,500 ரூபாய் சம்பளத்தை வச்சு நான் ரோட்ல சுத்தி இருந்த ஒருத்தனுக்கு ஏறக்குறைய தேவன் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாத்தியத்தை கொடுத்திருக்காரு. அப்ப தேவனுடைய ஊழியத்துக்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் நான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்யணும். நிச்சயமா என்ன மாதிரி யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தேவனுடைய இந்த ஊழியத்தின் மூலம் உதவியானது பெற நான் நினைச்சேன். என்னோட தசமபாகத்தும் என்னுடைய காணிக்கும் தொடர்ந்து நான் தேவனுக்கு உண்மை தன்மையான நபரா இருந்தேன். கடைசியா நான் இந்த நேரமானது தேவனுடைய ஆலயத்தினுடைய வாடகையில கட்டுறதுக்கான ஒரு விண்ணப்பத்தின் கவர் எடுக்கும்போது என்கிட்ட அதிகமான ஒரு தொகை வந்தது. ஏன்னா என்னோட மீன் வியாபாரத்தினுடைய வளர்ச்சி ஒரு வீழ்த்தப்பட்ட ஒண்ணா இருந்தது. என்னோட மீன் வியாபாரமானது அந்த அளவுக்கு ஒரு நஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒண்ணா இருந்துச்சு. அந்த கவர் எடுக்கும்போது நான் தேவனுக்கு கேட்டேன், தேவனே நான் உங்களுடைய ஆலயத்தினுடைய வாடகையை நான் கட்ட தீர்மானிச்ச ஒருவனா இருக்கேன். ஆனா என்கிட்ட அந்த நிலைமையானது இல்லை. சரியா என்கிட்ட அந்த நேர்மந்து ஒரு 5,000 ரூபாய் மட்டும் தான் இருந்தது. நான் கடையை கரெக்டாக கொருக்குப்பேட் பிரான்ச் அந்த இடத்துல இருந்து ஏறக்குறைய ஒரு தள்ளி போன ஒரு 100 மீட்டர் தள்ளி போனால் ஒரு கடையானதை நான் பார்த்திருந்தேன். டூலெட் போர்டுன்னு சொல்லிட்டு எந்த எண்பளப்ப நான் பீடத்து நடந்து எடுத்தணும் அந்த தசனபாக கவர் எடுத்துன்னு போயிட்டு நான் அந்த ஷட்டர் கீழே அந்த கடையோட ஷட்டர் கீழே அந்த எண்பளப்பை தள்ளி விட்டேன். தேவன் நான் கேட்டேன், தேவன் நான் உங்களுடைய ஊழியத்தை நான் வளர வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஊழியத்தை நான் இன்னும் அதிகமாக உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க நிச்சயமா இது உங்களுடைய சித்தமா இருந்தா நீங்க எனக்கு உதவி செய்ய இந்த வியாபாரத்தை திறக்கிறதுக்காக அந்த ஓனர் இடத்துல பேசியிருந்தேன். அந்த ஓனர்கிட்ட நான் அந்த டீலிங் அந்த பேசியிருந்தேன். வெறும் 5,000 ரூபாய் மட்டும் தான் என்னுடைய கரங்களை இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த ஓனர் மூலியமா ஏறக்குறைய 3 கடையானது நான் அந்த இடத்துல எடுத்திருக்கேன். இப்போ என்னுடைய வியாபாரத்தை நான் அந்த இடத்துல செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் நான் அந்த இடத்துல நான் வச்சிருக்கேன். முன்னாடி 2,500 ரூபாய் சம்பளம் ஒரு மாசத்துல நான் சம்பாதிக்கக்கூடிய ஒருவனா இருந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு கீழே ஒரு 12 பேர் வேலை செய்யக்கூடிய ஒருத்தங்களா இருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 15 லட்சம் ரூபாய் கிட்ட. எப்படி தான் அந்த காசு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. வெறும் 5,000 ரூபாய் தான் வச்சுட்டு இருந்தேன். நான் அந்த பணம் என்னுடைய பணமா
எந்தெந்த இடத்துல எனக்கு வந்து சேர வேண்டியமோ அந்த பணமானது வந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் திறந்தேன். இன்னைக்கு என்னுடைய வியாபாரமானது சிறந்த வகையில முன்னோக்கி நடக்கக்கூடிய நபராக இருக்கு. ஆனா நான் இந்த பண வாழ்க்கையை நான் மிகவும் முக்கியமா ஒன்னா நான் கருத விரும்புறேன். ஏன்னா இந்த பண வாழ்க்கையை விட மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதமானது என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேவனிடத்துல நான் செஞ்ச அந்த உடன்படிக்கை, அந்த பொறுப்புனை தான். ஏன்னா நான் தேவனிடத்துல நான் சொல்லி, இந்த தேவனை என்னுடைய வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு முழுமையா அர்ப்பணிக்கிறேன். அந்த முழுமைக்கான அர்த்தம் வெறும் வாய் வார்த்தையினால மட்டுமல்ல, என்னுடைய உண்மை தன்மையை நான் தேவனுக்கு வெளிப்படுத்தணும். இதனால தேவனுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக நான் அபிஷேகம் பெற்ற ஒருவனா இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையின் மூலம் நான் பண வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருந்தாலும், எனக்கான ஒரு வியாபாரமானது இருந்தாலும், எல்லா ஆசீர்வாதத்தை விட மேலான ஆசீர்வாதமானது தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்ட ஒருவனா இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா முழுமையா முன்னு இருந்ததை பார்க்கலாம். இப்ப என்னுடைய வாழ்க்கையானது முற்றிலுமா ஆசீர்வதிக்கப்படுற ஒன்றா இருக்கு. தேவனுடைய ஊழியத்துக்காக, யூனிவர்சல் ஆலயத்துக்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். நிச்சயமா மக்களே, இந்த நபர் தேவனுடைய வல்லமைக்கான சாட்சியாய் திரும்ப முடியுமே ஆனால், தேவன் இந்த ஒரு மோசமான நிலையில் இருந்த ஒரு வாலிபரை அவருடைய மனுஷனாயுதத்துல மாற்ற முடியுமே ஆனால், தேவன் உங்களையும் உங்க பிள்ளையும் ஆசீர்வதிப்பது முடியாத காரியமா? ஒரு விசுவாசத்தினுடைய செயல் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த செயல் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாகும். எனவே மக்களே, உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. இந்த விசுவாசத்தில் தேவன் உங்களையும் உங்களுடைய வீட்டையும் ஆசீர்வதிக்க முடியாது. இந்த புது மாதம் பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் தேதியிலிருந்து எல்லாவற்றையும் புதிதாய் தொடங்க உங்களுடைய விசுவாசத்தை நகர்த்துங்கள். தேவன் உங்களுக்கு அதி அற்புதமான காரியத்தை செய்கிறவரா இருக்கிறார். சோ நீங்க இருக்கிற அதே இடத்துல உங்களால் முடியுமானால் கண்களை மூடி இந்த விசுவாசம் ஜெபத்தில் என்னோடு கூட ஒன்றிணையும். என் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, இந்த நபர் இந்த இடத்தில் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறார் எனக்கு தெரியாது. ஆனால் இவருடைய யோசனை உம்மை மகிமைப்படுத்தும்படியா இந்த இடத்தில் இருக்குமே ஆனால், இந்த யோசனையானதை நீர் கனம் பண்ணுவீராக. என் தேவனை, இன்று இவருடைய வாழ்க்கை கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் அழிவும் வலியும் வேதனையும் நிறைந்த ஒரு வாழ்க்கையானதா இருக்கலாம். ஆனால் எங்கள் இயேசுவே, எங்கள் தேவாவியானவரே, இந்த நபர் தன்னுடைய விசுவாசத்தினுடைய படி எடுத்து வைக்க தன்னை தயார்படுத்துவாரே ஆனால், நீர் மாறாத தேவன் என்பதை இந்த இடத்தில் இவர் காண்பிக்க கேட்கிறேன். இவருக்கு உதவி செய்கிறார். இவருடைய கடினத்தின் எல்லா வழிகளில் நீர் இவருக்கு முன் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கும் என் தேவனே. இதோ என் தேவனின் ஆண்டவராக இயேசுவே, இந்த நபர் மீது உம்முடைய பதில்களை, ஆசீர்வாதங்களை, உம்முடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை அறிக்கை செய்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும்படி இந்த நபர் தன் தலையை நிமிர்ந்து பார்க்கட்டும். நீர் தேவன் என்று எல்லோரும் இந்த இடத்தில் பார்க்கும்படியாக என் தேவனை, இவர் தன்னை தாழ்த்துவார். இவர் வாழ்க்கையை நீர் உயர்த்துகிறார். இவரையும் இவருடைய வாழ்க்கையும் இவருடைய வழிகளையும் உம்முடையதாயும் கைகளில் ஒப்படைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் பரிசுத்த தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாய் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் மக்களே. அவருடைய அதி அற்புதமான பதில்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வழி நடத்தட்டும். மறக்காதீர்கள், நாளை காலை 9:30 மணிக்கு இந்த விசுவாசத்தின் சிறப்பான கூக்குரலிலே நாம் ஒன்றிணைவோம். நம்முடைய வீட்டிற்காய், நம்முடைய குடும்பத்திற்காய், நம்முடைய தேசத்திற்காய் தேவனை நோக்கி நம்மை தாழ்த்தி இந்த கூக்குரலானதை செய்யும்படி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சென்று வாருங்கள், இயேசு நாமத்தினாலே. வாழ்க்கையில் சில தருணங்கள் கர்த்தர் பலமான காற்றை தடுப்பதில்லை, ஆனால் பாறையின் மீது உங்கள் கால்களை இறுக பற்றியிருக்கும்படி செய்கிறார். சில தருணங்கள் அவர் கடல் கொந்தளிப்பை நிறுத்துவதில்லை, ஆனால் உங்களோடு படகில் பிரயாணிக்கிறார், படகு மூழ்காதபடி. சில நேரங்களில் உங்களுடைய சுமைகள் இன்னும் அதிகரிக்க அவர் அனுமதிக்கிறார், ஆனால் உங்கள் கரங்களை பலப்படுத்துகிறார். உங்களின் வழிபாதையிலே அவர் உங்களுக்காய் காண்பிக்கிறார். இந்த நாள் முழுதும் நீங்கள் கடந்து சென்றது அவசியமான ஒன்று. நாளை வரப்போகிற காரியத்துக்கு நீங்கள் பலமா இருக்கும்படி, உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும்படி என்று. போராட்டம் இல்லாமல் வெற்றி இல்லை, முயற்சி இல்லாமல் பலன் இல்லை. பிற்பாடு நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், உங்கள் ஒவ்வொரு அடியிலும் தேவன் உங்களை பாதுகாத்தார் என்று. அது நிமித்தம் நீங்கள் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். தேவன் உங்கள் விசுவாசத்தின் அளவு எப்படியோ அப்படியே